இன்னைக்கான எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் வரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயபுல கதறிக்கிட்டே இருந்தது ரயன் பீஸ். ஸோ ரயன் வந்து இந்த அளவுக்கு அழுதுகிட்டே நேற்று ஃபுல்லாக பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தாப்புல. அது எதையுமே பார்த்தீங்கன்னா எபிசோடில் காமிக்கல. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கொடுத்த ரிப்ளையும் ரயனை வந்து விஷால் லாக் பண்ணதையும் எதையுமே காமிக்கல. நான் ஆல்ரெடி மார்னிங் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ரயன் வந்து 8 பேர்கிட்ட வந்து டீல் பேசியிருந்தாரு. டீல் பேசுற மீன்ஸ் நான் உன் அடிக்க மாட்டேன், நீ நடிக்காது அப்படின்னு நம்ம டீல் பேசிட்டு தான் உள்ளே வந்திருப்பாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயனும் பண்ணியிருக்காரு. அதுதான் முத்துக்குமரன் வந்து 4 பேர்கிட்ட பண்ணியிருக்காரு. இவர் 8 பேர்கிட்ட பண்ணிட்டு முத்துக்குமரன் மட்டும் தான் டீல் பேசல. ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அதை பேசி மொத்தமாக உடச்சு விட்டுருப்பாப்ல. முத்து பண்ணது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். நீ பண்ணது ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்கல. ஆனால் 8 பேர்கிட்ட பேசிட்டு முத்துவை மட்டும் நீ அடிக்கலாம் டார்கெட் பண்ணிருக்கல, அது பேரும் ஸ்ட்ராட்டஜிடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்னாரு. அப்போ ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து சொன்னாரு, டே ரயன் நீ போடுறது ஸ்ட்ராட்டஜி தான் ஒத்துக்கூடா அப்படின்னு நம்ம சொன்னாரு. அப்பயும் ஒத்துக்கல. கடைசி வரைக்கும் ஒத்துக்காம புலம்பி 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 அழுதுகிட்டே இருந்தாப்ல. கடைசியில் என்னடா இப்படி அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, என்னடா இப்ப நீ பண்ண ஸ்ட்ராட்டஜி இல்லை அவ்வளவுதானே, ஓகேடா வச்சுக்கூடா, அதே மாதிரி நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி அவள் தானே, ஓகே நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பேசிட்டு முடிச்சு விட்டு போயிருவாப்ல. இந்த சம்பவம் எதுவுமே பார்த்தீங்கன்னா எபிசோட்ல வரல. அப்படின்னும் போது இது எவ்வளவு அன்ஃபேரான ஒரு விஷயம் பாருங்க. சீரியஸ்லி சொல்றேன், விஜய் டெலிவிஷன் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம். மொக்கையான ஒரு ப்ரொமோஷனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால ஒரு எபிசோட்ல நீங்க போடுறீங்க. இந்த சம்பவத்தை ஏன் போடல? ரயனை எப்படி சொல்றது, கரெக்டான ஒரு ஆளுக்கு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ப்ரோமோலியும் அதை தான் காமிக்கிறீங்க. இப்போ எபிசோட்ல வந்து இந்த செக்மெண்ட்டே கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோர் என்ன பேசுறாருன்னா, ஆக்சுவலா வந்து ஜாக்லின் வந்து காலையிலே என்னடா புலம்பிட்டு இருக்கு, எப்பா என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாப்ல. நேற்று நைட்ல இருந்து ஒருத்தன் அழுது முடிச்சு காலையில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட அவர் என்ன பேசுறாரு, எடுத்தோட மொதல் வார்த்தை என்ன கேட்கறாப்லனா, ஐயோ இந்த மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுனி மாதிரி கொஞ்ச நாள் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போடுறாரு. போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா சோஃபாலே வந்து உட்கார்றாப்ல. அதை காலையிலே பார்த்தீங்கன்னா ஜாக்லினை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாப்ல. கழுவி ஊற்ற ஆரம்பிச்சு தான் வந்து சோஃபாலே உட்கார்றாரு. உட்காரும் போது என்ன சொல்றாரு, இங்க ஜாக்லின் முத்துக்குமரன் அதுக்கு அடுத்து அருண் இவங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன சொல்றாரு, காலையிலே எப்பா ஜாக்லின் ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு என்னன்னா ஐயோ எப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தார்ல, எப்பா நீ பண்றதோடப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்ற ஹை பிச்சில் பேசுறதுக்கு மெயினான காரணமே டோட்டலாக விஜய் டெலிவிஷன் பண்ணுறது எனக்கு அன்ஃபேராக தோணுது. அந்த செக்மெண்ட்டை எப்படி டோட்டலாக கட் பண்ணி எடுப்பீங்க? நேற்று நைட் அவ்வளோ ஒரு முக்கியமான சம்பவம். விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக முத்துக்குமரனை வீக்கெண்டில் வச்சு செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது பக்கா வேலிடான பாயிண்ட். ரயன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி விஷயத்தை வீட்டுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. இதுக்கு வந்து கரெக்டான எப்படி சொல்றது பதில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன அந்த விஷயம். அந்த நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியே கிடச்சிருக்கும் ரயன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்றது. அதாவது நீ ஒரு அலையன்ஸ் போட்டிருக்க, அதாவது அலையன்ஸ் மீன்ஸ் 8 பேர்கிட்ட நீ பேசிட்டு தான் வந்திருக்க. அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. விஷால் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்க, வந்துட்டு நீ இன்னொருத்தவங்களை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ போற ஸ்ட்ராட்டஜி தப்பு, 4 பேர்கிட்ட பேசிட்டு வரான், இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட பேசிட்டு வரான், அலையன்ஸ் போட்டுட்டு இருக்கான் இவன், நீயும் அலையன்ஸ் போட்டு தான் விளையாடுற, அதே மாதிரி அவன் டீம் கேம் ஆடுறான், நீ டீம் கேம் தான் ஆடுற. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ என்ன பண்ற, அவன் பண்றது தப்பு தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்க. நேற்று நைட் வசமா மாட்டிக்கிட்டு ஒன்று எப்படி சொல்றது, மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு சுத்தமாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் வந்து ரயன் இது மாட்டிக்கிட்டாப்ல. ஸோ மாட்டிக்கிட்டு விஷால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேசுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாப்ல. ஸோ இது எல்லாமே நடந்த சம்பவத்தை டோட்டலாக கட் பண்ணி எடுத்துட்டானுங்க. எனிவேஸ் காலையில் திருப்பி அதில் தான் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின்லாம் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம். ஸோ இந்த சம்பவத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஜாக்லின் எப்படி இப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஜாக்லினை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. எனக்கு என்ன புரியல, ஜாக்லின் வந்து ஒட்டுண்ணின்றாரு. கொஞ்ச நாள் ஒருத்தங்க கூட ஒட்டுண்ணியாக இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில் தான் அவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளோ நாள் ரயன் அவர் எங்கே ஒட்டிட்டு இருந்தாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கூட சௌந்தர்யா பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல. இவ்வளோ நாள் அங்கே தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 13வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு டாஸ்க்ல ஒரு 4 டாஸ்க்ல 3 டாஸ்க்ல வந்து நல்லா விளையாடிட்டா இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு எப்படி தூக்கி வாயில வந்து மென்னு முழுங்கின மாதிரி ரியாக்ஷன் ஒரு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரோட நான் தாண்டா கெட்டு, அதாவது எப்படி டைட்டில் வினரே நான் தாண்டா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சொல்ல முடியாது. அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஆட்டிடியூட் வந்து ரயனுக்கு ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லணும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல வந்து கடைசி கால் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரம் டாஸ்க் வந்து முடிச்சு விட்டாங்க. இதுக்கு மேல அந்த டாஸ்க் கண்டினியூ பண்ணா ஏதாவது விபரீதம் வந்து ஏதாவது நடந்துரும் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் டீமே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டீம் அந்த ட்ரம் டாஸ்க் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த டாஸ்க் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே மிஸ்டேக்கான ஒரு டாஸ்க். ஏன்னா அதுல வந்து எப்படி வேணா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆல்ரெடி விஷாலுக்கும் அருணுக்கும் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது போக பாத்தீங்கன்னா மஞ்சரி கீழே விழுந்தாங்களா, அவங்க கழுத்துல அடிபடுறதுல அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். கொஞ்சம் விழுந்தா பல பேர் கொண்டு போனாங்க போல. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம். பைத்தியக்காரத்தனமா வச்சிருந்தாங்க அந்த டாஸ்க். நல்ல வேளை அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா பாதியில ஸ்டாப் பண்ணினேன். இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வைக்கிறது அவ்வளவு முடிச்சிட்டாரு. கடைசி டாஸ்க் இன்னைக்கு தான் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ ட்விஸ்ட் அப்போ முத்துக்குமரன் வின் பண்ணிட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, ரயன் தான் வின் பண்ணியிருக்காரு. டிடிஎஃப் வின்னர் பார்த்தீங்கன்னா ரயன் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அதாவது எப்படி சொல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன முத்துக்குமரன் வந்து 19 பாயிண்ட்னு சொன்னாங்களே. ஸோ அதில் வேணா டிஃபரன்ஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு இருக்குன்னா, கன்ஃபர்மேஷன் அதாவது லீக்டு நியூஸ்ல என்ன வந்துட்டு இருக்குன்னா, முத்துக்குமரன் 19 பாயிண்ட், ரயன் வந்து 21 பாயிண்ட்.
ரயனு எதனால் 21 பாயிண்ட் வருது அப்படின்றது கிளீனாக தெரியுது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்ததில் அந்த மணி டாஸ்க், அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் டைமிங் கம்மியாக முடிச்சது. ஸோ அதனால் 6 பாயிண்ட் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான். ஆனால் பேலன்ஸ் இருக்க பாயிண்ட் எங்கேருந்து வந்தது தெரியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஆனால் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்னால பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ரயன் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர். ஃபினாலே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரயன் இருப்பார். ஸ்டேஜுக்கு போக மாட்டார். ஃபினாலே வீக்கில் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். ஏன்னா ஸ்டேஜுக்கு போனோம்னா டாப் 3 அந்த மாதிரி வரும்போது தான் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த 5 பேர் இருப்பாங்களா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் ரயன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமான மேட்டர் என்னன்னா கடைசி வாரத்தில் இவர் இருப்பாரான்னு தெரியல. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் வந்து இவருக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு. மஞ்சரி கிட்ட சொல்லியிருக்கார் போல டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறது எல்லாம் ஓகே, ஆனால் பணப்பெட்டி வந்தாலும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் போல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா நம்ம டைட்டில் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா 13வது வாரத்தில் எதுவனா மாறலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இன்கேஸ் கூப்பிட்டு ஒரு 2 கொட்டு கொட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், மனசு விட்டுருவாரு. மனசு விட்டுனா போய் அந்த பணப்பெட்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட முடிவு பண்ணலாம். என்னதான் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாலுமே பணப்போட்டின்னு வந்துட்டா நம்ம வந்து டைட்டில் அடிப்போமா அடிக்க மாட்டோமான்னு தெரியும். ஓகேங்களா, ஒரு கெஸ்ஸிங்ல இருக்கும்ல. அவர் தான் ப்ரெடிக்ஷன் பயங்கர கிங் ஆச்சு. ஜோசி பார்ப்பாரு, பச்சைக்கிளி ஜோசி வந்து பயங்கரமா பார்ப்பாரு. ஸோ அந்த பச்சைக்கிளி ஜோசியை போட்டு ஏதாவது பண்ணி ஓகே நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. எனிவேஸ் இந்த ஹலோ ஹலோ டாஸ்க் இருக்குல்ல, அது வந்து செம்ம ஃபன்னான டாஸ்க்குங்க. ஏன்னா ஜாக்லின் அவங்களை என்ன தான் சொல்றதுன்னு தெரியல. அருண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருணை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயந்துகிட்டு இருந்தாரு. ஐயோ ஃபோனை நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரனும் ஜாக்லினும் தான் என்ன பண்ணாங்க, அருண் எடுக்க சொன்னாங்க. தயவு செஞ்சு எடுனாங்க. மஞ்சரி அந்த இடத்துல கூட தற்குறித்தனமா என்ன பண்ணாங்க, ரயனை கூப்பிட்டு நீ போய் ஃபோன் எடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கூட யோசிக்கல, ஆல்ரெடி நேற்று தான் 2 பாயிண்ட் கொடுத்துமே, திருப்பி இன்னைக்கும் அவனை விளையாட சொன்னா அவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குமே அப்படின்றது கூட யோசிக்கல. அவனை கூப்பிட்டு வந்து விளையாட சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் முத்துக்குமரன் ஜாக்லின் என்ன பண்ணாங்க, இல்ல அருண் நீ வந்து எடு, ஏன்னா அருண் வந்து ஸ்பீடா ஓடுவார், நீ எடு. ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க, எந்த டாஸ்க் வந்தாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அருணுக்கும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எது வந்தாலும் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்டா, ஒரு பாயிண்ட் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம டீலும் பேசிட்டாங்க. சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துட்டாரு. அதுலேயே அருணுக்கும் ரயனுக்கும் ஒரு கிளாஷ் வந்தது, யார் தொட்டதுன்னு. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி வந்து மண்டையில் 2 கொட்டு கொட்டி நீ தோட்டல ஓரம்போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அருண் வந்து டாஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த டாஸ்க் வந்து அந்த 2 பாலை மாற்றி வச்சாங்க பாருங்க ஜாக்லின். உண்மையிலே சொல்கிறேன் வெறித்தனம். ஏன்னா எப்படி அந்த டாஸ்க் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் தோத்துருந்தா கூட பரவாயில்ல, அவர் எப்படி அந்த செட்டப்பை கொடுத்தாரோ அதே மாதிரி செட்டப்பை திருப்பி பிக் பாஸ் டீம் கொடுத்தாங்களே, அதுதான் ஹைலைட்டு. இதில் வேற அருண் அங்கேருந்து பக்கத்துல அப்ரிஷியேட் பண்ணாங்க. 2 பேரும் கத்திக்கிறாங்க, வா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பிக் பாஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம ஏதோ ஒரு கூதல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்றதை விட பிக் பாஸ் என்ன பண்ணார், -1 பாயிண்ட் சொன்னார் பாருங்க. அங்கதான் ஆல்ரெடி அருண் மூஞ்சி வந்து செத்து போயிருக்கு. செத்து போன மூஞ்சி வந்து இன்னும் இத்து போச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா -1 அருண் ரொம்பவே எக்ஸைட்டட். பிக் பாஸ் என்ன பாஸ் 0 தானே சொல்லுவீங்க எப்பவுமே, இதுல என்னது இப்போ வந்து -1 சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கிட்டத்தட்ட அலாத குறையா போயிட்டு இருப்பாப்ல. அந்த இடத்துல பிக் பாஸ் கூப்பிட்டு இல்ல சும்மா மூஞ்சில சிரிப்பை பார்க்கறதுக்கு தான் பண்ண, வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விட்டுது இல்லை இந்த மாதிரி உருண்டு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லி அமைச்சாரு. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளா எனக்கு பாயிண்ட் இல்லை 0ல இருக்கு, அந்த போர்டை பார்த்து அழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் அருண் அழுதுட்டு இருக்காரு. உண்மையில ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து ஓரளவு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. எதனால இப்போ 0 பாயிண்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்ல, அந்த பாலை உருட்டி ஒரு டாஸ்க்ல அவர்கிட்ட இந்த 3 பாயிண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த டாஸ்க்ல ஏதாவது பண்ணி அந்த ஸ்கோர் போர்டில் அட்லீஸ்ட் 1-2 கொண்டு வந்துடலாம், 0ன்னு இருக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாப்ல. கடைசி நம்பிக்கையா இருந்த ஜாக்லினும் காலை வாரி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 0 தான். ஜாக்லினும் 0, அதே மாதிரி அருணும் 0, விஷாலும் 0, பவித்ராவும் 0. ஸோ இந்த 4 பேர் 0ல இருந்தாங்களா. இதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் 10வது டாஸ்க் வந்தது. ஸோ அந்த மணி டாஸ்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0ல இருக்க யாருமே கலந்து கூடாது சொன்னோன்னா அருண் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட்டட். ஐயோ என்னடா இது, ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது 1-2 பாயிண்ட் தேத்திலான்னு இருந்தோம் அடுத்த டாஸ்க்ல. ஸோ அந்த டாஸ்க்கும் இல்லை அப்படின்னும் போது மனுஷன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப எப்படி சொல்லுது, தலையில கை வச்சிட்டாரு, சோலி முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம. ஏன்னா ஒரு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க கூட வேணாம், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொண்டு வந்துடணும், 0 இருக்குல்ல அதை வந்து 1னாவது மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாப்ல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அவர் ஐடியா வந்து ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணி ஏதாவது பண்ணிடணும்னு நினைச்சாப்ல. எந்த ஐடியாவுமே ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அந்த மணி டாஸ்க் நடந்ததுல இதில் நான் பொறுத்த வரைக்கும் தீபக் பற்றி சொல்லி ஆகணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவர் ஏஜுக்கு எந்த ஒரு டாஸ்க் வந்தாலுமே மனுஷன் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுறாருன்னு தோணுதுங்க. ஏன்னா எல்லா டாஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அதை தவிர அது வந்து முடிச்சும் கொடுக்குறாரு அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். இந்த மணி டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த பாலை எல்லாத்துலையும் போட்டாங்களே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணது தீபக் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பண்ணார், அப்புறம் ரயன் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்தில் அந்த 3 பேருமே அதில் அவுட், அவள் தான் முடிஞ்சு போச்சு சொல்லி. ஸோ இதில் வந்து அதிக டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணது ரயன் தான். அதனால தான் டைமிங் பேசிஸில் சொல்கிறது ரயனுக்கு தான் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு 5 பாயிண்ட். ஸோ அப்படியே
ஒரு பாயிண்டா குறையும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வந்து பாயிண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியுது பார்க்கும்போது. ஓகே இப்படி தான் பாயிண்ட் வரும். அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது தான் ரயனுக்கு வந்து 21 பாயிண்ட் அப்படி வரும்ன்றது ஓரளவுக்கு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரயன் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு எல்லாம் லைன்ல நிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் இருக்கணும்னு ரயன் மூஞ்சில வந்து அவ்வளோ பேர் அதிர்ச்சி. என்னது நம்மளுக்கு டிக்கெட் ஃபினாலே இல்லையா? ஏன்னா எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ரயன் தான்ப்பா இப்போதைக்கு டாப்ல இருக்கான், அவனுக்கு தான்ப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாங்க. கடைசியில் ட்விஸ்ட்னு அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் சொல்றாரு எந்த வீக்கெண்டுக்குமே நம்ம வெயிட் பண்ணதில்லை, இந்த வீக்கெண்டுக்கோசம் அவ்வளோ வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காப்ல. வெயிட் பண்ணுங்க பாஸ், டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரயன் அவரோட எஃபர்ட்டை போட்டிருக்காரு. அதனால ரயனுக்கு அது கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஒருத்தன் உழைச்சி வாங்குறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது இவனுக்கு போயிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா என்னதான் சொல்லியிருந்தாலும் என்னதான் பண்ணாலும் அவன் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்து விளையாடி இருக்கான். ஸோ அவனுக்கு போறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஓவர் ஆட்டிடியூட்ல வாய விடுறது, எப்படி சொல்றது, மற்றவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அது வந்து குறை சொல்றது, அது மட்டும் தான் தப்புன்றது. நான் அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட், அது ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்றது, மற்றவங்க போட்டால் மட்டும் ஸ்ட்ராட்டஜி தப்பான விஷயமா பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்றாரு. அதை பார்க்கும்போது மண்டையில் கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டணும் போல இருக்கே தவிர மற்றபடி ரயன் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு விளையாடி இருக்காரு அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே இல்லை. உண்மையிலே அவர் எஃபர்ட்டுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அதை வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜெயிச்சுட்டு அது எப்படி சொல்றது, அதுக்கு அதோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணப்பெட்டி எடுக்காமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் எப்படி சொல்றது, அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து பணப்பெட்டி அதாவது அதோட வேல்யூ இன்கேஸ் ஒரு 10 லட்சத்தை தாண்டுதுன்னா மேபி ரயன் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காருன்னும் போது எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தான் தோணுது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, ஆக்சுவலாக இந்த டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஓகே ஓவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணும் ரயனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாக்லைனை பற்றி ஃபஸ்ட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தாரு ரயன். ஏன்னா ரயனை பொறுத்த வரைக்கும் இப்போ பரம எதிரின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி ஒரு எதிரி அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாப்ல. இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜாக்லைனும் பயங்கரமான எதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா ஜாக்லைனோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, இவங்க கேம் பிளே வந்து மற்றவங்க எமோஷனில் விளாடுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, கொஞ்ச நாள் திருப்பி பின்னாடி போவாங்க, திருப்பி க்ளோஸ் ஆவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாக்லைனோட கேம் பிளே. இந்த மாதிரி கேம் ஆடியே 13 வரை வந்துட்டாங்க. அதை நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாப்ல. எனக்கு புரியலையே, நீங்க கிட்டத்தட்ட வயல் கால வந்ததுலேருந்து இந்த 13வது வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒட்டிக்கிட்டு தான் சார் வந்தீங்க அப்படின்றத மறந்துட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல. உண்மையிலே ரயன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த வாரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போயிருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தாப்ல. நிறைய பேர் டவுட் இருக்கும், ரயனுக்கு இந்த வாரம் பயங்கரமான ஓட்டு வருது, பயங்கரமான சப்போர்ட் ஏறிச்சா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. சௌந்தர்யாவோட ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு வந்திருக்கே தவிர மற்றபடி சப்போர்ட் வந்து அப்படியே எப்படி சொல்றது கொட்டுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. அது வந்து எப்படி சொல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரயனுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, சௌந்தர்யா அடுத்த வாரம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ வந்து ரயன் திருப்பி பாட்டம்ல தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரயன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டாரு. இன்கேஸ் ஜெயிக்காம இருந்தாருன்னா ரயன் தான் வெளியே போகுது. ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா ரயன் பாட்டம்ல தான் இருந்தார். ஸோ தப்பிச்சது காரணம் வந்து அதாவது அதுக்கு முந்தின வாரம் தப்பிச்சது காரணமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான். அது கொடுத்ததுக்கு மெயினான காரணம் என்ன பொறுத்த ஜாக்லைன் தான். அந்த அப்படிப்பட்ட ஜாக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம், எப்படி சொல்ல, அவங்க மேலே ஒரு காண்ட் இருக்கு, அவங்களுக்கு இவர் மேலே ஒரு காண்ட் இருக்கு அப்படின்னு பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அருண் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரே ரொம்ப கேவலப்படுத்துது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. அவங்களோட கேரக்டர் இப்படி தான், அதாவது ஒருத்தவங்க கூட ஒட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அது நினச்சாலும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு பேசுறதெல்லாம். ஏன்னா நான் இதெல்லாம் அக்கா மாதிரி இப்போ வரைக்கும் நான் அக்கா மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி பேசுறப்பல ஒன்று அதை பேசாமல் இருக்கணும். அக்கா மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு, அக்கா மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அருண் போய் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமாக தோணுது. அவ்வளோதான். ஆக்சுவலாக பச்சைக்கிளி வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டாண்டில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் தோணுது. பச்சைக்கிளியை போட்டு ஆல்ரெடி போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த தப்பு எல்லாத்தையும் நீ இவனும் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு வந்து அங்கே குறை சொல்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் எடுபடவே இல்லை. விஜய் சேதுபதி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஓரளவு கெஸ்ஸிங் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக முத்துக்குமரனை போட்டு பொழப்பாரு அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல எங்க ரயன் வந்து மாற்ற இடம் எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இவனுக்கான இப்போ நெகட்டிவ் செக்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவனை பாசிட்டிவாக மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஒன்று கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் இவனை வந்து நல்லவனாக காமிச்சு முத்துக்குமரனையும் இந்த பக்கத்தில் இந்த எல்லாரையும் போட்டு பொழக்கிறதுக்கு அப்படின்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஸோ விஜய் சேதுபதி அந்த மாதிரி பண்ணார்னா விஜய் சேதுபதியை போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது. சார் தயவு செஞ்சு உங்கள் டீமை வச்சு எபிசோட ஃபுல்லாக பாருங்க. அந்த எப்படி சொல்றது, அந்த டேரக்டர் இருக்காருல அவர் சொல்றதை நம்பாதீங்க. டேரக்டர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எப்படி ஸ்பைஸை வந்து ஏற்றுறதுக்கு உங்களை வந்து கழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல, ஷோ கொஞ்சம் இது சொல்லுது அந்த டிஆர்பி சொல்லுவாங்களா, அந்த டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு நம்ம சொல்ல தோணுது. ஸோ விஜய் சேதுபதி தப்பிக்கணும்னா கொஞ்சம் ஷோ கொஞ்சம் பெட்டராக பார்த்துட்டு இந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோ பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மஞ்சரின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களே, இந்த வாரம் எப்படினாலும் அவங்க தான் வெளியே போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மஞ்சரி வெளியே போகிறது மேட்டர் இல்லை, ஆனால் அவங்க தலையில் அவங்களே மண்ண மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முத்துக்குமரன் வேற அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்காப்ல. மஞ்சரிக்கு அது மேலே ஒரு சமகாண்டு வேற. என்னன்னா நேற்று ஒரு 2 பாயிண்ட் ரயனுக்கு போச்சு அந்த கலர் அடிக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு சமகாண்டு. என்னன்னா இது 2 பாயிண்ட் ஈஸியாக தூக்கி ஆல்ரெடி டாப்பில் இருக்க ஒருத்தனுக்கு தூக்கி குத்துச்சு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ ஜெயிச்சது எத்தனை பாயிண்ட்ல, ரயன் ஜெயிச்சது 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 2 பாயிண்ட்ன்றது அவங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கு. ஏன்னா 19 பாயிண்ட் தான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரயன் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பாயிண்ட்னும் போது எவ்வளவு காண்டா இருக்கும். அந்த 2 பாயிண்ட் வந்து முத்துக்குமரன் திருப்பி திருப்பி குத்திக்கிட்டே இருக்காரு. மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி சொல்றது, தற்குறித்தனமா யோசிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆல்ரெடி உனக்கு ஈக்குவலா பாயிண்ட்ல இருக்கான் 13 பாயிண்ட்ல. அப்படி இருக்க உனக்கு 2 பாயிண்ட் தூக்கி கொடுக்குற, உனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற அப்படின்னும் போது அதுல என்ன யூஸ்? உன்னை அசால்ட்டா உன் மண்டையில வந்து மிளகா அரைச்சிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஆனா ரயன் வந்து கஷ்டப்பட்டுருக்காப்ல. அந்த மாதிரி கலர் அடிச்சுக்கிட்டு கலர் கோழி கொஞ்சம் மாதிரி சுத்துறதும் பச்சைக்கிளி மாதிரி சுத்துறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கோசம் அது பண்றது ஒர்த்து தான் அப்படின்றது இப்போ ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா டிடிஎஃப் அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து கிடைக்கிறது சும்மா இல்லை. எப்படி சொல்கிறது, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒருத்தன் இப்போ அந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு ஃபினாலே வரைக்கும் போகிறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அந்த ஜாக்பாட் வந்து இப்போ ரயனுக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ ரயன் போகிறதால விஷாலுக்கு, அருணுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்ல ஜாக்லைனுக்கு இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த 5th பிளேஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் ஃபில் பண்ணிட்டார் ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் வந்து அருணோ, விஷாலோ, ஜாக்லைனோ இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இன்கேஸ் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு முன்னாடியே இவங்களாம் எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரா சரி மஞ்சரி டபுள் எவிக்ஷன் வந்தா 2 பேருமே காலி. இன் கேஸ் அதுல வந்து ஜாக்லைன் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போதைக்கு ட்விஸ்ட். ஏன்னா ஓட்டிங்ல அன்அஃபிஷியலா பாத்தீங்கன்னா ரொம்ப பாட்டம்ல இருக்காங்க. சோ பவித்ராவும் மஞ்சரியும் ஜாக்லைனும் தான் பாட்டம்ல இருக்காங்க. பவித்ரா கூட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவை தூக்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சரியை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மஞ்சரி தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சரி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராணுவ தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராணுவ கிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வரல. இனி கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு சண்டை போட்டுருப்பாரு. அந்த சண்டை அவ்வளவு ஒர்த்தே இல்ல, தேவையில்லாம ஏதோ ஒரு சண்டை போடணும்னு போட்டிருக்காப்ல. சோ ராணுவ தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேனல் சைட்ல இருந்து கண்டென்ட் இதுக்கப்புறம் வரலாம் ரொம்ப கஷ்டமான வரும். ஸோ ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா மஞ்சரி மாதிரி ஆளுங்க உள்ள இருக்கணும். ஸோ ராணுவ மாதிரி ஆளுங்களை தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ராணுவ தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு ஓவரால் அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது எப்படி இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளியோட அட்ராசிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் ஃபினாலே வந்து ரயன் வின் பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே ஹாப்பி தான். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உழைச்சிருக்கான், அது வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டா எல்லாமே ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எல்லாருமே ரயனுக்கு முன்னாடியிலேருந்து எப்படி சொல்ல 1வது வீக்லேருந்து 13வது வீக் வரைக்கும் நிறைய பேர் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்து ரயன் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு இப்போ வந்து பாதிலேருந்து வந்தால் இவர் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஈஸியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. அதாவது 12 வாரமாக இவங்க சேர்த்தாங்களோ ஒரு மக்கள் சப்போர்ட், அந்த சப்போர்ட்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. 13வது வாரத்தை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யார் வின்னர்னு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரயன் பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் நினைக்கிற மாதிரி, அதாவது பச்சைக்கிளி ஜோசியர் வந்து நினைக்கிற மாதிரி டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சா அவர் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.